வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஸ் மசாலா. பச்சை பட்டாணியை ஏற்கனவே நம்ம ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சிட்டோம்னா வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். அதே டைமில் ரைஸுக்கும் மிக்சட் ரைஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கிடலாம். ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், நல்ல மிளகு 1 டீஸ்பூன், 3 ஏலக்காய், அன்னாசிப்பூ ஒரு சின்ன பீஸு, கிராம்பு ஒரு 5, ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸு, ஒரு பட்டை, கொஞ்சமாக பட்டை எடுத்துடுங்க. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கிடலாம். பேன் அடுப்பில் வச்சு சூடானோன்னு வரமிளகாய், தனியா கொஞ்சம் வறுபடட்டும். இது கொஞ்சம் வறுபட்ட உடனே மற்ற மசாலா தட்டிடலாம். நல்லா வாசம் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடாரவும் பொடி பண்ணி எடுத்துடுவோம். பேன் ஆன் பண்ணிவிடுங்க. எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடாகவும் கடுகு சீரகம் தாளிச்சிடுங்க. கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வரட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடுவோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா சுருண்டு வந்துச்சு. இப்போ ட்ரை மசாலா சேர்த்துடலாம். மிளகாய் பொடி காரத்துக்கு போட்டுவிடுங்க. உங்களுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கினோடனே கட் பண்ண தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி மசிஞ்சு வரட்டும். மசாலா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இது போல் நல்லா குழைவா ஒன்றா சேர்ந்து வரட்டும். இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி 1 கப் சேர்த்துருக்குறேன். பட்டாணி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வதக்கச்சில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. எண்ணெய் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் செமியாக எடுத்துடுங்க. ரைஸ்க்கு எடுக்கிறதா இருந்தால் ட்ரையாக எடுத்துடுங்க. இது ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ். வறுத்து வச்ச மசாலாவை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணியிருக்கிற மசாலா மீதி மசாலா நம்ம டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் மட்டன் வைக்கச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.